உங்க பேருமா? மீனாங்க. சொல்லுங்க மீனா. சின்னம்மாவோட நாத்தன பையன் ஒரு பையன் கல்யாணம் பண்ணிருந்தேன். அப்ப விவரம் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். ஒரே வருஷம் தான் இருந்தேன். அதுல 4-5 மாசமாவே சண்டை குடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. கொஞ்ச நாள் கழிச்சு பாம்பே போயிருந்தேன். எதுக்கு பாம்பே போனீங்க? கிளப் டான்ஸ்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தேன். அது எப்படி இவ்வளவு தூரம் பாம்பேக்கு ஒண்ணு அனுப்பிச்சாங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஆரம்பத்துல வேண்டான்னு தான் சொன்னாங்க. நான் தான் இருந்துட்டு கொஞ்சம் போய் சம்பாதிக்கலாமான்னு அங்க போய் கொஞ்ச நாள் சம்பாரிச்சேன். புரிஞ்சதா? அனுப்பினாங்க. அது என்ன ஏமாத்தி பைசா கொண்டு வர சொன்னாங்க? ஏமாத்தினா என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். கிளப்ல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு நாங்க நடுவால ஒரு 10-20 பொண்ணுங்க மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஆடுன்னு யாராவது பிடிச்ச பொண்ணுங்க மேல காசு போட்டு பொண்ணு வெளியில வருமானு கேட்பாங்க. நான் இருந்துட்டு சரி வரேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன், அப்புறமா நான் போக மாட்டேன். இங்க ஒருத்தர் பெரிய பணக்காரங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இஷ்டப்பட்டு இருந்தேன். ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கி இருக்கியே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இனிஷியலா வைப்ப? எத்தனை வருஷம் இருந்தீங்க அவரோட? அவர் 7 வருஷமா இருந்தாங்க. அப்ப உங்க வீட்டுல உங்க கூட இருக்க மாட்டாரா அந்த ஹஸ்பண்ட்? மாசத்துல ஒரு வாட்டி வந்துட்டு போவார். ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? அப்ப என்ன ஆச்சு? அதுக்கப்புறமா வந்து எங்க அம்மா கூட தப்பான ஒரு இதுக்கு போயிட்டாருங்க. வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. எங்க அம்மா சொல்லிட்டாங்க இவன் வேணாமா அப்படின்ட்டாங்க. எங்க அம்மா அப்பதான் இந்த மேட்ரு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் என் கூட இப்படி எல்லாம் இருந்திருக்காருன்னு சொன்ன உடனே இனத்தோட சாபம் அரசியல்ல இதெல்லாம் வந்து நான் பட்டுக்கோட்டைக்கு போயிட்டேங்க மேடம். இந்த ஆடல் பாடல்காரர் போற சமயத்துலதான் இவரை நாகுன்னு ஒருத்தரை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பழகும் போது நல்லா தான் இருந்தாங்க. போக போக ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊரே நாடிக்கிட்டு இருக்கு. என்ன யாருக்கிட்ட பேச? 6 மாசமா அங்கேயே உட்கார வச்சிட்டாங்க. பேமெண்ட் 10,000 ரூபாய் தரல. இதனால அண்ணன் காசு அங்கேயே நீ உட்கார வச்சிட்டாங்க. முடிவாதமா 6 மாசம் கழிச்சு நான் கூட்டிட்டு வந்தேன் அவரை வீட்டுக்காரர். எனக்கு புரியலமா சார், புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? சரி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு இவர் வேணாங்க மேடம். ஏமா 12 வயசு பாம்பேக்கு போறேன்னா நீங்க அனுப்பிச்சு விட்டுறீங்களா? நாங்க வேணான்னு தான் சொன்னாங்க மேடம். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அப்புறம் சரின்ட்டு நான் பம்பாய்க்கு போறேன். நீ எங்கெல்லாம் போவாத, என் பேச்சு கேட்டு இங்கே இருந்தேன். அது கேட்க மாட்டேன்னா அது பாட்டுக்கு போயிருச்சுங்க மேடம். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? அவங்க போய் இந்த 2 பிள்ளைங்களை பத்திக்கிட்டு அந்த ஆள் நம்ம கொடுமைப்படுத்துறாரு. வேற எங்க வேண்டாம்னு சொல்லி நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இதுதான் தவறான விஷயம். அந்த ஆள் உங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா? என்னைய கேக்குறீங்களா? இப்போ உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. அந்த ஆள் ஒருமா அதை பேப்ப முடிச்சிருச்சீங்க. அது போனா போதும். டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீ. அடிக்கடி கேரளா விட்டு டான்ஸுக்கு போயிருக்கோம். குரூப் பாய்ஸ் எல்லாம் யாரும் இல்ல, கேர்ள்ஸ் மட்டும் 4 பேர் இப்படி ஆடுங்க. சித்தப்பாவை கூட கூட்டிட்டு போயிருந்தேன். சித்தப்பா வந்து இங்க வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு கேர்ள்ஸ் வந்து போய் தனித்தனியா ஆடிட்டு வந்திருக்குதுன்னா தப்பான விஷயத்துக்கு தான் போய் ஆடுவாங்க. நீ தப்பு பண்ணிருக்கிற அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி நான் தோணுது அப்படின்னு சொல்லி என் மேல சந்தேகப்பட்டு என்ன அடிக்க வந்தாரு மேடம். நான் உள்ள போய் கதை தப்பப்பட்டேன். எங்க அம்மா வெளிய நின்று எங்க அம்மா போட்டு அடி சக்கையே எடுத்துட்டாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஹலோ, நாகுவோட அப்பா தானே? நாகு கல்யாணம் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? தெரியாதுங்களா? நாகு கல்யாணம் பண்ணி 5 வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அட பாவிகளா. லைன்ல ஒருத்தர் வெயிட் பண்றாரு, அவர்கிட்ட பேசுங்க. ஹலோ, யார் பேசுறது? சொல்லுங்கப்பா. கல்யாணம் பண்ணிருக்கா சொல்றாங்களா? அப்படியா? ஆமாப்பா. 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? நான் மேரேஜ் பண்ணது 2 குழந்தை இருக்கு அவங்க. கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். ஒரு நொண்டி பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. என்னதான் பிரச்சனை? அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல மேடம் 2 பேருக்குள்ள. அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே 5 வருஷம் வாழ்ந்தீங்க மேடம் அவங்க வந்து அளவுக்கு மீறி ஆசைப்படுறாங்க மேடம். ஜலாது போப்பா. நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவீங்களா? வீட்டுக்கு தான் செய்யறேன். இவர் சம்பாரிச்சு என் கையில தான் கொடுக்குறாரு. நான் ஏதாவது பேங்க்ல ஒரு நிமிஷம் மேடம் நான் சொல்லிக்கிறேன். இது அவர் சொன்னதுக்கு நான் பதிலுமா? I am speaking, no cross speaking. Sit down please. சரி, நீங்க குடிச்சிட்டு அடிக்கிறீங்களா, தப்பா பேசுறீங்களா, சந்தேகப்படுறீங்களா? மேடம் ஐயோ ஐயோ. சந்தேகப்பட்டது உண்மை மேடம். நான் இல்லன்னு சொல்ல மேடம். குடிச்சிட்டு அடிச்சது உண்மை மேடம். நான் உனக்கு சாப்பிட கொடுக்குறேன். கட்டி வந்து நீ உட்கார முடியாம என்ன சொன்னாங்க தங்கச்சி? அவங்க தங்கச்சி வேற ஆள் கூட இருந்தா நான் நேரா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடுங்கிடுச்சு. என்கிட்டயே சொல்லாம அவங்க ஊட்டி ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. ஹோட்டல் ப்ரோக்ராம். கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாங்க, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாங்க. அங்க
அவங்களோட அவங்க எங்க இருந்தா நான் காப்பாத்துறேன் மேடம் கண்டிப்பா. எனக்கு அது வேணாம். நான் கடைசி வரைக்கும் வேண்டாம் காப்பாத்துறேன். சொல்றாங்க. எனக்கு வேணாம் மேடம். இவங்க சின்ன அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பேச வச்சாரு. இந்த மாதிரிமா கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீ வாழு, இந்த மாதிரி அவனுக்குன்னு ஒரு லைஃப் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ ஒதுங்கிக்கோமா அப்படின்னா கண்டிப்பா நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. உட்காந்து யோசிப்பாங்களோ. அவங்க என்கிட்ட சொல்லி சேர்ந்தது என்ன எப்படின்னா, என் கூட இருங்க, ஆனா நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். அவங்க முதல்ல என்ன அடைச்சு வச்சுட்டாரு, பூட்டி வச்சுட்டாரு எல்லாம் யார் அடைச்சு வச்சாங்க உங்களை? மேடம் அடைச்சுலாம் வைக்கல மேடம். எதுக்கு உட்கார வச்சாரு? அங்க இருந்து ஊருக்கு என்னை அனுப்பிச்சு விட மாட்டேன், தனியா உன்னை அனுப்பிச்சு விட மாட்டேன் மேடம். சும்மா எதையாவது சொல்லிட்டு. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. இங்க இருந்து பாம்பே வேற போயிட்டு வந்திருக்க. புதுக்கோட்டையில இருந்து உனக்கு வர தெரியாதான் ஊருக்கு? அவங்க சொன்ன அது மாதிரி நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் நான் அவங்க கூட இருப்பேன். அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். ஏன் அவ்வளவு ஆசை வந்துருச்சு அவங்க மேல? இது உண்மையான லவ் தானே? ஆமாப்பா. என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. செல்போனை கொடுத்துட்டு எப்படி நீங்க ஊருக்கு வந்தீங்க? டிஸ்ப்ளே பண்ண செல்ல வச்சுட்டு தான் நாங்க வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய டைம் போய் ஃபங்க்ஷன் பண்ணிட்டோம். எங்க ஒர்க்கா சொல்லு. அதுக்கப்புறம் நிறைய டைம் போய் ஃபங்க்ஷன் பண்ணிட்டோம். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. உங்களோட 5 வருஷம் வாழ்ந்துட்டு இப்ப வேண்டாம்னு தூக்கி போடுறாங்க. அது ஏன் எனக்கு பிடிக்கல, ஏன் பெண்கள் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஏன் காரணம் அப்படி பண்றாங்க அவங்க? அதான் தெரியல மேடம். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. மேடம் எனக்கு இவர் வேணாங்க மேடம். நான் என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் மேடம். அப்ப அவரோட வாழ்க்கை தப்பு பண்ணிட்டு நீ எவ்வளவு ஒரு அழுவுற காரணத்தை வச்சு என் வாழ்க்கை என் புள்ள வாழ்க்கையும் கெடுக்கிற. நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. எவ்வளவுதான் நீ தப்பு பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாம், வச்சிருக்கலாம். இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளே இருக்கட்டும். வெளியில போனா உனக்கும் அசிங்கம், எனக்கும் அசிங்கம். சத்தியமா அப்படின்னு சொன்ன ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு. என் மேல உனக்கு பாசம் இருக்குது நான் இல்லங்க. ஆனா இன்ன வரைக்கும் நம்ம 2 பேரும் என்ன சம்பாரிச்சு பொண்ணு சம்பாதிக்கிறத பத்தி பேசுறா. எப்படி சம்பாதிக்கிறான்னு உங்களுக்கு கவலையே இல்லையா? சம்பாதிக்கிறாங்க 2 பேர் தான் போறாங்க வராங்க. எனக்கு தெரியாது, நான் வீட்டுல இருக்க. போயிட்டு சம்பாரிச்சு கொண்டாந்து என்னங்க கொண்டு வராங்க? ஒண்ணுமே கிடையாதுங்க. போடா பிக்காளி பழ. நானே பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன். ஏன்டா கேக்குற? போடா. இவர் ரொம்ப சின்சியரா பேசுறாருமா. உனக்கு பொண்ணுக்கு பாதுகாப்பு சொல்ற, நிச்சயமா இவர் உன் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. நீ அவரோட வாழ்ந்தியானா அட்லீஸ்ட் லைஃப்ல என்ன கொஞ்சம் செட்டில் ஆயிருப்ப. இன்னும் திருப்பி திருப்பி தாவிட்டு இருக்காதேமா. மீனா யாமினா நான் அவரோட எல்லாம் போகலைங்க மேடம். என்ன அடைச்சு கூட ஜெயில போட்டுங்க. நான் கம்முன்னு அங்கேயே இருந்துக்கிறேன். ஆனா இவரோட என்னால வாழ முடியாதுங்க மேடம். மேடம் இந்த டயத்துல அழுவ மேடம். அவன குடும்பத்தோட கும்பல் அவ்வளவு ஜாலியா இருந்து நான் எவ்வளவோ அழுதுருக்கேன் மேடம். ஏன்பா குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு இப்படி வந்து இருந்த? எப்படி மேடம் சொல்ல முடியும்? இயல்பு மேடம் அது. மேடம் சொல்ல முடியும் இயல்பு மேடம் அது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையன். வந்து எவ்வளவோ ஆம்பளைங்களை குறை சொல்றோம், பொண்ணை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போறாங்க. இந்த பையன் பாருங்களேன், இவ்வளவு சின்சியரா இருக்கான், தூக்கி போடுறாளே. ரொம்ப 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 பெருசா கஷ்டப்பட்டுக்கிறேன். ஆனா இப்ப பொண்ணுங்க பத்தியா எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படின்ட்டு. இருக்குன்னா ஒரு மாதிரி சைக்கா இருக்கு. எதுக்குன்னா பொண்ணுங்க ஒரு மாதிரி விளையாடி காட்டுறாங்க நம்மளுக்கு. ஏன் 5 வருஷம் அவரோட இருந்த? உங்களுக்கு தேவை இருக்கும்போது வச்சுப்பீங்க, வரலன்னா தேவைப்பட்ட வச்சுக்குது, வெட்டிக்குது. என்ன கணக்கு தான் ஒண்ணு புரியல எனக்கு தான். நல்லா இருக்கு மேடம். எனக்கு மேரிட் ஆகுதோ ஆகலையோ எனக்கு பரவாயில்ல மேடம். ஆனா சத்தியமா லாஸ்ட் வரையும் ஒரு மூலையிலாச்சும் இருப்பாங்க அவங்க. வேணாம் மேடம், பரவாயில்ல மேடம். நீ தான் கொடுத்து வைக்கல. உட்காருப்பா. இல்ல மேடம், அவங்க இருக்கட்டும் மேடம். உட்காரு, நீ உட்காரு. ஏன்டா எந்திரிச்சா உட்காரா உட்காரா. அப்பா அம்மா கவனிக்காம, அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்காம ஏன்பா இங்கேயே உட்கார்ந்துருக்க நீ? பாவம் மேடம், நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. ஏன்டா நிறைய டைம் ஏமாந்துட்டாங்க லைஃப்ல. அதையும் நான் பொய்யா உண்மைன்னு கூட எனக்கு தெரியாது, நான் நம்புறேன். நீ ட்ரீமா இப்படி ஒரு வாழ்க்கை அநியாயம். இத பாரு, அழகு இந்த இது இல்ல எனக்கு கொஞ்ச நாள் தான், அப்புறம் எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆள் தான் கூட இருப்பாரு. பேசு பாப்பாட்ட பேசு. என்னப்பா நீ வந்தறியா? யாரை தேட்டருக்கு வந்தறியா? 7 மணிக்கு வந்து என்ன படம் பார்க்கறதா? இல்ல இல்ல, நம்ம வீடு பக்கத்துல இருக்கு. நான் வர்றேன்பா, நான் பேசிட்டு வரேன். 2 பேரும் வரோம். 2 பேரும் வரோம். 2 பேரும் வரோம். வாப்பா, அந்த ஊருக்கு போய் சொல்லிட்டு. ஏன்பா நீங்க கூட இப்படி சொல்றீங்க? உம்மாள்கிட்ட வந்து நீ சமாளிக்க முடியாதப்பா. நீ இல்லாத வேலை பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் சொல்றேன் மேடம். டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் போதையில பொண்ணு மேல கையை வச்சேன் அப்படின்னு கூட என்கிட்ட சொல்லிட்டாங்க மேடம். இதுக்கும் உனக்கு கொலனமா இருக்குது. அது கூட நான் பெருசா எடுத்துல ஒரு பொண்ணு கூட தப்பாவும் பழகி இருக்கிறாரு மேடம். நான் அது கூட நேருக்கு நேரா பாத்துருக்கேன். நடிப்பா மேடம் மேடம்
ஏபா இவ்வளவு சோகமா இருக்கீங்க, இவ்வளவு வருத்தப்படுறீங்க. அப்பா தியேட்டர் பக்கத்துல வானா, சினிமா பார்க்க வான்னு நக்கலா பேசுறீங்க. இல்ல பாட்டு நான் எப்பவுமே ஒரு டைம் நான் நடிக்கிறேன், சூப்பர் நடிகன். ஏன் தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? கழுத்தறதுக்கு நான் அதை பண்ணிக்குவேன் இதை பண்ணிக்குவேன்னு ஏற்கனவே என்கிட்ட மிரட்டி வச்சிருக்காரு. நாளைக்கு ஏதோ ஒண்ணு என்னால பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு. சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. போய் அப்பாவை பாத்துங்க, தம்பிக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க, போங்க. சரிங்களா? நன்றிங்க. சரி கிளம்புங்க. சந்தானம் கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்னு ஃபீல் பண்ணிட்டு போன. ஆனா மொத்தத்துல ஒரு குடும்பம் கலைஞ்சது. முடிஞ்சது. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்னடா வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே.